Hi friends, Zoology Simplified channel competitive exams காக degree level zoology prepare பண்ணிட்டு இருக்கோம். PGTRB new syllabusல இருந்து unit 8 evolutionary principles பார்த்துட்டு இருக்கோம். evolutionary principlesல பூமியோட வயசை அந்த டைம் ஸ்கேல 7 எராவா பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். 7 எரால 4 எரா previous வீடியோலயே நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5வது எரா மீசோசோயிக் எரா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இந்த பூமியோட வயசை 7 எராவா பிரிச்சிருக்கோம். அந்த 7 எராக்குள்ளேயுமே நிறைய பீரியட்ஸ் இருக்கலாம். அந்த பீரியட்ஸ்க்குள்ள சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கிறத இப்போச்சஸா பிரிப்போம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எராஸ்ல பீரியட்ஸா தான் பிரிச்சிருக்கோம். இப்போச்சஸ்லாம் பார்க்கல. இப்போச்சஸ் வந்து 6வது எரா சீனோசோயிக் எரால தான் நம்ம பீரியட்ஸையுமே இப்போச்சஸா பிரிப்போம். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது மீசோசோயிக் எரா. நான் ஆல்ரெடி பாலியோசோயிக் எராக்கு மீனிங் சொல்லியிருந்தேன். ZOIC அப்படின்னா லைஃப், பாலியோ அப்படின்னா பழைய வாழ்க்கை, ஏன்ஷியன்ட் லைஃப் பழைய வாழ்க்கை. அப்ப மீசோசோயிக் எராக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தா மிடில் லைஃப். மிடில் லைஃப் மீசோசோயிக் எரால அதோட நேம் மீனிங் பார்த்தா மிடில் லைஃப் ஆர் மிடிவல் லைஃப். இத மெயினா கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் அப்படின்னு தான் சொல்றோம். ரெப்டைல்ஸ் பத்தி, டைனோசர்ஸ் பத்தி, ஆர்கியோப்டெரிக்ஸ் பத்தி இந்த மாதிரி ரெப்டைல் சம்பந்தமான எந்த கேள்வி வந்தாலும் நம்ம மீசோசோயிக் எராவையே பார்க்கலாம். பாலியோசோயிக் எரால நம்ம பார்த்திருந்தோம் ஆம்பிபியன்ஸ் ஆரிஜினாக ஆரம்பிச்சிருந்தது. மீசோசோயிக்ல ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அதெல்லாம் ஆரிஜினேட் ஆக ஆரம்பிக்கும். ஏஜ் ஆஃப் சைகேட்ஸ்னு சொல்லலாம். சைகேட்ஸ்ன்றது ஒரு விதமான ட்ரீ, அது பிளான்ட் கிங்டம்ல வரும். ஒரு விதமான ட்ரீ, பாம் ட்ரீ மாதிரி இருக்கும், டேட்ஸ் ட்ரீ மாதிரி இருக்கும், பேரிச்சம்பழ மரம் மாதிரி இருக்கும், பைனாப்பிள் மாதிரி இருக்கும் பார்த்தா. அந்த மாதிரியான மரங்கள்லாம் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு தேவையானது வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் அப்படின்னா மீசோசோயிக் எரா தான். அப்ப இதுல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னா ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ரெப்டைல்ஸ். ரெப்டைல்ஸ் உருவாகுது, அந்த ரெப்டைல்ஸ் அழிஞ்சு போனது இங்கதான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா டைனோசர் உருவானதும் மீசோசோயிக் எரால தான். டைனோசர் வந்து அழிஞ்சு போறதும் மீசோசோயிக் எராவோட எண்ட்லயே டைனோசர்ஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ரெப்டைல்ஸ் நடந்துச்சு. பேர்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஆரிஜின் ஆஃப் நிறைய புது புது பேர்ட்ஸ் வந்து ஆரிஜின் ஆச்சு. மேமல்ஸுமே இந்த முட்டையிடக்கூடிய மேமல்ஸ் எல்லாம் நிறைய வந்து மீசோசோயிக் எரால தான் ஆரிஜின் ஆச்சு. செஃபலோபாட்ஸ்ன்றது மொலஸ்க், ஸ்னெயில்ஸ், நத்தை அந்த இதெல்லாம் வந்து நிறைய விதவிதமா வந்து இந்த மீசோசோயிக் எரால உருவாக ஆரம்பிச்சிச்சு. மீசோசோயிக் எராக்கு 3 பீரியட் இருக்கு. ட்ரையாசிக் பீரியட், ஜுராசிக் பீரியட், கிரெட்டேஷியஸ் பீரியட். ட்ரையாசிக் பீரியட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டைனோசார்ஸ், டெரோசார்ஸ் இது எல்லாமே வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் ஆரிஜின் ஆக ஆரம்பிச்சிச்சு. எக்லேயிங் மேமல்ஸ், எக்லேயிங் மேமல்ஸ்னா முட்டையிடக்கூடிய பாலூட்டிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. ஆம்பிபியால பார்த்தோம்னா ஸ்டெகோசெஃபாலியான்னு ஒண்ணு பார்த்திருப்போம். அது மண்டையோடலாம் நல்லா ஃபார்ம் ஆகி ஒரு ஆம்பிபியா ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த ஸ்டெகோசெஃபாலியா ஆம்பிபியா வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. கிளைமேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹார்ஷ் அண்ட் ட்ரை, ஒரு டெசர்ட் கிளைமேட் மாதிரி ரொம்ப ட்ரையா தான் இருந்தது ட்ரையாசிக் பீரியட்ல. அடுத்து வந்தது ஜுராசிக் பீரியட். ஜுராசிக்னா நம்ம ஜுராசிக் பார்க் மூவியை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப எப்படி இருந்திருக்கும், டைனோசர்ஸ் எல்லாம் நிறையவே இருந்திருக்கும். டைனோசர்ஸ் ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு. ஆரிஜின் கிடையாது, நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்த ட்ரையாசிக் பீரியட்ல என்ன பார்த்தோம், ரொம்ப ட்ரையா இருந்துச்சு கிளைமேட். ஆனா இங்க வந்து கொஞ்சம் வார்ம் அண்ட் ஹியூமிடா இருந்தது, கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தது. ஜுராசிக் பீரியட் வந்து எங்க இந்த நேம் எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஆல்பினா ரீஜியன்ல வந்து ஜுரா மவுண்டைன்ஸ் நிறைய இருந்தது. ஆல்பினா ரீஜியன்ல இருக்கிற மலைகளோட பேரு ஜுரா மவுண்டைன்ஸ். அங்க நிறைய ரெப்டைல்ஸோட ஃபாசில்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டதுனால இது ஜுராசிக் பீரியட். இந்த ரெப்டைல்ஸ் அதிகமா வாழ்ந்த பீரியட ஜுராசிக் பீரியட் நம்ம கூப்பிடுறோம். சரி, இப்ப ரெப்டைல்ஸ் பத்தி பார்த்தாச்சு. பேர்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா டூத்டு பேர்ட்ஸா இருந்தது, பீக்குக்குள்ள டீத்தும் இருந்தது. மேமல்ஸ் எப்படி இருந்தது, மேமல்ஸ்ன்னு சொல்றதை விட மார்சுபியல்ஸ், இந்த கங்காரு மாதிரி உடம்புலயே பவுச், அந்த குட்டி பவுச்சுக்குள்ள தன்னோட குழந்தைய வச்சுக்கக்கூடிய அந்த மார்சுபியல்ஸ் நிறைய இருந்துச்சு. இன்செக்ட தின்னக்கூடிய இன்செக்டிவோரஸ் மார்சுபியல்ஸ், கங்காரு மாதிரி. மேமல்ஸ் மாதிரி ஃபுல்லா ஜெஸ்டேஷன் ஃபுல்லா தன்னோட யுட்ரஸ்லயே குழந்தைய சுமக்காம பவுச் வச்சு அதுல குழந்தைய சுமக்கக்கூடிய மார்சுபியல்ஸ். எடுத்துக்காட்டுக்கு கங்காரு வச்சுக்கலாம்.
அந்த மாதிரியான மார்சுபியல்ஸ்லாம் ஆரிஜினேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது போக முக்கியமான ஒரு பேர்ட் ஆர்கியோப்டெரிக்ஸ். ஆர்கியோப்டெரிக்ஸ் வந்து இந்த பீரியட் ஜுராசிக் பீரியட்ல தான் அந்த ஃபாசில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுதான் ரெப்டைல்ஸ்க்கும் பேர்ட்ஸுக்குமான லிங்க்னு சொல்லலாம். ஆர்கியோப்டெரிக்ஸ் கிட்ட பேர்ட்ஸோட கேரக்டர்ஸும் இருக்கும், ரெப்டைல்ஸோட கேரக்டர்ஸும் இருக்கும். அப்போ உங்களுக்கு கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டா ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படின்னு நீங்க டிக் பண்ணணும். ஆர்கியோப்டெரிக்ஸ் வந்து அதுக்கு பேர்ட்ஸ் மாதிரி ஃபெதர்ஸ், விங்ஸ் அதெல்லாம் இருக்கும். ரெப்டைல்ஸ் மாதிரி வாயில நல்ல டீத் அதெல்லாமே இருக்கும். அதனால ஆர்கியோப்டெரிக்ஸ் வந்து பேர்ட்ஸ்க்கும் ரெப்டைல்ஸ்க்குமான ஒரு கனெக்டிங் லிங்க். ரெப்டைல்ஸோட பீரியட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் பேர்ட்ஸும் ஆரிஜினேட் ஆகணும் இல்லையா? அப்போ ஆர்கியோப்டெரிக்ஸ் தான் ஒரு கனெக்டிங் லிங்க். மூணாவது பீரியட் கிரிட்டேஷியஸ் பீரியட். இதுதான் மீசோசோயிக் எரால மூணாவது பீரியட். இந்த இதுல மேக்சிமம் டைனோசர்ஸ், டூத்டு பேர்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்டிங்க்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டூத் இல்லாத மாடர்ன் பேர்ட் இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, அழகு இருக்கும், பீக் இருக்கும், பீக்குக்குள்ள பல்லெல்லாம் இருக்காது, அந்த மாதிரியான மாடர்ன் பேர்ட்லாம் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. மேமல்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஆர்காயிக் மேமல்ஸ், ரொம்ப பழமையான ஒரு உருவமே சரியில்லாத ஒரு பாலூட்டி இனங்கள்லாம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்ட்ல ரொம்ப பழமையான பாலூட்டிகள்லாம் அப்பதான் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப மீசோசோயிக் பீரியட்ன்றது மிடில் லைஃப். மெயினா இது கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ்.